மகிமைப்படுவதாக. இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய தாசர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். விசுவாச பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் திருச்சபையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அண்ணன் பி. சாமுவேல் ராஜ் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரமே போதாது. காரணம் என்னன்னு சொன்னால், அன்பானவர், அதே நேரத்தில் கடினமானவர். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12:2-3 வாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லப்படுகிறது, உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கிராமத்திலிருந்து, செம்பேடு கிராமத்திலிருந்து படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு 2வது மகனாக பிறந்து, என்னுடைய தகப்பனார் மிலிட்டரியில் இருந்தார், ஆர்மியில் சேவை செய்து கொண்டிருந்தார். என் தாயார் படிப்பறிவு இல்லாதவர்கள், கிராமத்தில் நிலத்தில் வேலை செய்வார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையில் என் தகப்பனார், என் பிள்ளைங்க 6 பேரும், 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என் பிள்ளைங்க ஒருத்தர் கூட நிலத்தில் வேலையே செய்யக்கூடாது, எல்லாரும் படிச்சிருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து இந்த ஆம்பூரில் இருக்கிறதான பாய்ஸ் போர்டிங்கில், கேர்ள்ஸ் போர்டிங்கில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த பெரியவருக்கு இன்னும் இருக்க சாலமன் ராஜன் பேர். சின்ன அண்ணனுக்கு, இவர் சின்ன அண்ணன், ஆம்பூர் அண்ணன் சொல்லுவோம், ரொட்டி அண்ணன் சொல்லுவோம், பிஸ்கெட் அண்ணன் சொல்லுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் 4 பேரும் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க. ஆம்பூர் அண்ணனுக்கு விதவிதமான பேர். ரொட்டி அண்ணன் வராருன்னு சொன்னால் ஓடி போவோம், பன்னு வாங்கிட்டு வருவார், பிஸ்கெட் வாங்கிட்டு வர, எங்களை சிறப்பான முறையில் அன்போடு எங்களை வளர்த்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வரும், பகை வரும். ஆனால் எங்கள் அண்ணன் மாதிரி நாம் எப்படி படித்தோமோ அதை போல் நம்ம தம்பி தங்கச்சிக்கு படிக்கணும்னு எங்களை போர்டிங்களை கொண்டு வந்து சேர்த்து கல்வி அறிவுக்கண்ணை திறந்து வைத்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அவர் மூலமாக அந்த கிராம மக்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என் பெற்றோர்களுக்கு 2வது மகனாக பிறந்த அருமை அண்ணன் யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாக்கோபு என்று நீ சொல்லாதபடிக்கு இஸ்ரவேல் என சொல்லு என்று சொல்லப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரால் அவர் முன்குறிக்கப்பட்டவர். ஆகவே பிரியமானவர்களே, பெற்றோர்களை கனம் பண்ணுகிறதில் அவர் முந்திக் கொண்டார். என் அம்மாவும் அப்பாவும் இந்த குடியாத்தம் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு பஸ்ஸில் வருவாங்க. வரும்போதும் அருமையான சகோதரர் ஒருவர் உண்டு, செல்வராஜ், இஸ்ரவேல்னு 2 வாத்தியாருங்க உண்டு. இஸ்ரவேல் என்ற வாத்தியார் வந்து செம்பேட்டில் வேலை பார்த்தாரு. செல்வராஜ் என்ற வாத்தியார் வந்து காக்கத்தோப்புன்ற கிராமத்தில் வேலை பார்த்தாரு. 2 பேரும் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போவாங்க, அம்மா நாளைக்கு உங்கள் மகன் வராரு, ஆம்பூரார் வராருன்னு சொல்லுவாங்க. ஆம்பூரார் வராருன்னாவே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னு சொன்னால், இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோல் என கேட்ட தாய், பெற்ற நாளில் மகிழ்ச்சியை காட்டிலும் தன் மகன் தன் தாய்க்கு சிறந்த மகனாய் இருந்தார். அதே நேரத்தில் ஒரு ஆசிரியராய் பணியாற்றினார். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, உலகத்துக்கு ஊழியம் வேலை செய்கிறதை காட்டிலும் உன்னதருக்கு பணி செய்தார். அநேக ஆத்துமாக்கள் இந்த பட்டி தொட்டிகளிலெல்லாம் ஆம்பூர் மாவட்டத்தில் மாத்திரம் இல்லை, கிராமத்தில் செம்பேடு கிராமத்திலிருந்து ஆம்பூர் பட்டணத்துக்கு வந்து இந்த தமிழ்நாடு முழுவதுமாக ஊழியர் போதகர் சாமுவேல் ராஜ் என்று சொன்னால் அறியாத மக்களே கிடையாது. ஆசிரியர்கள், எங்கள் அண்ணன் எனக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து வாத்தியார், ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எடுப்பார். பிரியமானவர்களே, எனக்கு ஆரம்பத்தில் அண்ணன் கண்டிப்பாக இருப்பாருன்னு தெரியாது, படிக்கவே மாட்டேன். ஆனால் முதல்ல வந்தால் என்ன தான் கேள்வி கேட்பார். முதல்ல உட்காந்துருப்பேன், என்ன தான் கேள்வி கேட்பார். வீட்டுக்கு வந்தால் அன்பாக இருப்பார். பள்ளிக்கு போனால் நல்லா படிக்கணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, என் தகப்பனாரை பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டியவர், சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்தவர். என் பெற்றோர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ்.
ஆனால் நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளாகவே அண்ணனும் அண்ணியும் வந்து என் அம்மாவுக்கு எப்படி தான் அந்த அளவாக ப்ளவுஸ் தைச்சுன்னு வருவாருன்னு தெரியாது. என் தாயாருக்கு அளவாக இருக்கும் ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸு அளவெடுத்து தைத்தது போல கொண்டு வந்து கொடுப்பார். அதே நேரத்தில் என் தகப்பனாருக்கு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி ஒரு ஷர்ட்டு மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு அங்க வஸ்திரம். பிரியமானவர்களை இப்படியாய் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொண்டவர். அதே நேரத்தில் உடன் பிறந்தவருக்கு தன்னால் இயன்ற மட்டில் அவர் யாருக்கும் போய் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டார். தானா தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வந்தால் அவர்களை உபசரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அனுப்புவார். இப்படியா நான் பள்ளி படிப்பை படிக்கிற நாட்களில் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது. அப்போ பாருங்கள், செவ்வாய்க்கிழமை தோறும் மாடியில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். நாங்கள் அண்ணன் பசங்க 5 பேர், நானும் பொறணி 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போ எங்களுக்கு எல்லாம் ஒரு டியூட்டி லிஸ்ட்டு போட்டுருவார். ஹாஸ்டலில் லிஸ்ட்டு போடுற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுருவார். ஒருத்தர் பெருக்கணும், ஒருத்தர் கழுவணும், ஒருத்தர் அம்மாவுக்கு உதவி செய்யணும், மேலே ஒருத்தர் டீ கொண்டு வந்து கொடுக்கணும். உண்மையாக செய்யலைன்னா உடனே டிசிப்ளின் இல்லை, உனக்கு சோம்பேறி அப்படின்னு திட்டுவார். கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளுவார், அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைப்பார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகல விதமான கண்டிதலோடு கூட சிற்றையோடு கூட நீ என்ன செய்ய, கண்டித்து உணர்த்து என்று வேதத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்த்தார். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, என் தாய் முதலாவது என்னுடைய தகப்பனார் 1979 மறைந்து போனார். இதே 12 மே மாதம் 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 1979. நான் அப்போது வீட்டில் இருக்கிறேன், பெற்றோர்களை கவனித்து கொண்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அம்மா ஆம்பூர் அண்ணனுக்கு ஆள் அனுப்புமா. காரணம் என்னன்னு சொன்னால், தன் இளைய மகனை அருமையாய் நேசித்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தமாக தன் மகன் நம்முடைய அடக்க ஆராதனை சிறப்பாய் செய்வார் என்று சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை. தன் மரண நாளை முன்குறித்தார் என் தகப்பனார். அம்மா நான் 2 நாள் தான் இருப்பேன், ஆம்பூர் அண்ணனுக்கு ஆள் அனுப்புன்னு சொன்னார். அதே போல் ஆம்பூர் அண்ணனுக்கு அனுப்பின ஆள் ஓசியாவிலிருந்து கிருபியா, ஜானி, குட்டி அத்தனை பேரும் சின்ன பசங்க அத்தனை பேரும் சாயந்தரமே கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே குடியாத்தில் ஒரு ப்ரேயர் ஹவுஸ் அங்கே தங்கேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அந்த பொண்ணி சொன்ன மாதிரி மிகவும் ஏழை வறுமை சூழ்நிலை, ஆனால் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய விசுவாசத்தின்படி அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று கூட சொல்லுவேன், தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே சொன்னாரு, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார். கிரேஸ் மனோகரத்திற்கு என்று சாமுவேலை முன்குறித்த தேவன் அவர்களை இணைத்தது இம்மட்டும் நடத்தி வந்தது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் ஒருவரே அவர்களை நடத்தி வந்தார். அதை ஒருவரும் மறுக்கவே முடியாது. மீண்டுமாக சொல்லுகிற பிரியமானவர்களே, அதே நேரத்தில் அருமை அண்ணனுடைய அடக்க ஆராதனையும் 2019 மே 10ஆம் தேதி என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய அண்ணன் அன்னைக்கும் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர்கள், அவர்களுடைய மரண நாள் ஒன்றாய் இருக்கிறது. ஒருவரால் மறக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய தாயார் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1980 மரித்து போனார்கள். நாங்கள் அத்தனை பேரும் சின்ன வீடு, திண்ணை மேலே அம்மாவை படுக்க வச்சுட்டு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரியம், எல்லா மேசிலே பாடலை முழுசாக பாடுவாங்க. அப்போ எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று சொன்னாங்க, நான் ஒன்றும் கொண்டு வரலை, ஒன்றும் கொண்டு போக போல, போயிட்டு வரேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. அதை அப்பொழுது எனக்கு வேத வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வரும்போதும் இந்த யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்கும் போது தான் உணர்ந்து கொண்டேன், என் பெற்றோர்களை ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். எப்படியா என் அருமையான அண்ணனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்தாரோ, அதே வண்ணமாக பெற்றோருடைய ஆசீர்வாதம் என் அண்ணனுக்கு கடந்து வந்தது. பிரியமானவர்களே, திருமணத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 128 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் இப்படியாய் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
அவன் மனைவி வீட்டோரங்களில் கனித்திரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். பிரியமானவர்களே, ஒரு நாள் அண்ணன் ஒரு இடத்துல கடைப்பட்டதில்லை, ஒரு நாள் ஒருவருக்கு அண்ணன் தீங்கு செய்ததில்லை. அருமையான ஐசியா வாசித்தாரு ஊழியக்காரனுடைய குணாதிசயங்கள். ஒரு நீதிமான் எப்படியா இருக்க வேண்டும், அத்தனை குணாதிசயங்களும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன 128ஆம் சங்கீதத்தின் அத்தனை பகுதிகளும் அருமையான அண்ணனுக்கு சொந்தமானது. அவர் அதை உரிமை பாராட்டி வசனத்தின்படி வாழ்ந்தார், சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிமான். யோபு 1:8 வாசிக்கிறோம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் அவனை போல பூமியில் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பரிசுத்தவானை குறித்து விவரமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. என் தேவனாகிய கர்த்தர் அருமையான அண்ணனுக்கு பாராட்டின கிருபை வரங்கள் ஏராளம். வேத வல்லுனர், சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்த அருமையான கர்த்தருடைய தாசன். எங்களுடைய குடும்பத்தில் அவரை போல ஒருவரும் இல்லை. எல்லாம் படித்திருக்கிறாங்க, எல்லாம் டபுள் டிகிரி, எல்லாம் நல்ல வேலை பார்க்கிறோம். ஆனாலும் ஒருவரும் அருமையான தாசனை போல நாங்கள் உலகத்தை சுற்றி ஊழியம் செய்யவே இல்லை. ஒரே இடத்துல சபையை கட்டியிருக்கிறோம், அந்த சுற்று வட்டாரத்தில் தான் ஊழியம் செய்கிறோமே ஒழிய இதை போல பட்டி தொட்டியில் மாநாடு தமிழ்நாடு முழுவதுமாக நாங்கள் ஊழியம் செய்யவே இல்லை. இப்படிப்பட்டதான பாக்கியத்தை அருமையான அண்ணனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் பார்க்கும்பொழுதும் பிள்ளைகள் அவருடைய ஊழியத்தின் பாதையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அருமையான மகள் எஸ்தர் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஐசியாவையும் அருமையான மருமகளையும் பார்க்கும் பொழுதும் அப்பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆதியாமத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அண்ணனுடைய மரண வைபவத்தை பார்க்கும் பொழுதும் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் தாம் செய்ய போகிறதை தமது சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு அறிவியாமல் இருப்பாரோ. அறிவித்தவர், ஆபிரகாமுக்கு அறிவித்தவர், அவருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து சொன்ன அருமையான கர்த்தருடைய தாசருக்கு தமது மரண நாளையம் அறிவித்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அத்தனை ஆலோசனைகளையும் கொடுத்து தன்னுடைய மரண ஊர்வலத்தை எப்படியாய் ஒரு மகாராஜாவின் மரணத்தை காட்டில சிறப்பாக இருந்தது அந்த ஊர்வலம். ஏன் என்று சொன்னால், எனது அருமை அண்ணன் யூத ராஜ சிங்கத்துக்கு அவர் பிஏவாக இருந்தார், ஊழியக்காராக இருந்தார், சேனாதிபதியாக இருந்தார், போர் சேவகராக இருந்தார், ஆத்துமாக்களை எல்லாம் ஆதாயம் படுத்தி அதற்கு மெய்காவலாளியாக இருந்தார். ஆகவே தான் அந்த ஊர்வலத்தை சிறப்பாய் நடத்தி முடிக்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தார். மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். மோசே கர்த்தர் கட்டளையிட்ட அத்தனை காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்னபடியெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி உபாகமத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னதையெல்லாம் அண்ணன் செய்தார். அண்ணன் சொன்னதையெல்லாம் பிள்ளைகள் கடைபிடித்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமே என்றால் அந்த பரிசுத்தவானுக்கு கர்த்தர் கொடுத்த பரதேசியாகிய பரிசை நாமும் கூட பெற்று செல்வோம். அதில் ஒருபோதும் சந்தேகமே இல்லை. இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு மேலே மாடியில் மீட்டிங் வைப்பாங்க. அவ்வளோ நேர்த்தியாக நடத்துவாங்க. மைக் இருக்காது, ஜனங்களெல்லாம் வருவாங்க. முதலாவது ஒரு பாட்டை பாடுவார். ஒரே ஒரு அடி மட்டும் பாடுகிற பிரியமானவர்கள். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல தோடா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல தோடாதோ. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆகவேதான் அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. தன்னுடைய காரில் போட்டார், தான் கட்டி இருக்கிறதான அந்த காம்ப்ளெக்ஸில் போட்டார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். அந்த இரக்கமாகிய பரதேசிக்குள் பிரவேசித்திருக்கிறார், மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் அத்தனை பேரும் அருமையான போதகர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் ஐயா செய்தது போல நாமும் கூட காலத்தை வீணாக்காதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி எடுப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையிலையும் கூட பெரிய காரியங்களை செய்வார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஈவாக அந்த பரதேசியும் கூட நமக்கு பரிசாய் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பொறுமையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு தலைகளை தாழ்த்தி இப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் அருமையான போதகருக்கு கொடுத்தது நிமித்தமாக நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தை ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மது அடியானின் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் மது அடியான் மாதிரியாக சாட்சியாக அப்போ மது அடிச்சுவிடலை பின்பற்றுகிறதுல தவறாக இருந்ததை நினைவு கூறும் வகையில் அப்பா கடந்து வந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிங்க. நாங்களும் கூட சுவாமி உம்மை போல் மாற அவரை போல இந்த பூலோகத்தில் உமது சுவிசேஷத்தை எடுத்து பரப்புகிறவர்களாய் எங்களை மாற்றி அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்தது நல்லது என்று கடந்து போக அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மகிமைக்குள் பிரவேசித்து என்னுடைய தகப்பனார் தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நீதிமானாய் உத்தமனாய் ஊழியக்காரனாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி அவரை குறித்து சிறந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு என்னுடைய அத்தை சகோதரி எலிசபெத் வில்சன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பில் நன்றி. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை என்னுடைய மாமாவுடைய பேர பிள்ளைகள் குடும்பமாக அவர்கள் வந்து பாட இருக்கிறார்கள்.